ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சாட். ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் ரூபாய் 33,300. அவர்கள் அவரவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்ன? இப்போ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இதில் சேமிப்பு 7% கொடுத்துருக்காங்க. இது வருமானத்தை செலவு செய்கிறது 80% கொடுத்துருக்காங்க. அப்போ சேமிப்பு எவ்வளோ இருக்கும்? இப்போ 20% சேமிப்பு இருக்கும். இப்போ 20/100 A = 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 22 கிடைக்கிது. இது 22ன்னு கீழே போடுறோம். இது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணால் ஏவோடது A = 35/22ன்னு இருக்குது. பியோடது 85% செலவு பண்ணுறாங்க. இப்போ 15% சேமிப்பாங்க. 15/100 B = 6/22. பியோட வேல்யூ 20/11 கிடைக்கிது. இப்போ சியோடதுக்கு 75% செலவு பண்ணுறாங்க, 25% சேமிக்கிறாங்க. அப்போ 25/100 C = 9/22. இது சிம்ப்ளை பண்ணால் 18/11 வருது. எல்லாத்துக்கும் ரேஷியோ எடுக்கிறோம். இப்போ 35/22 20/11 18/11. இது எல்லாத்துக்கும் காமனாக 22 இருக்கா? அப்போ 22 மல்டிப்ளை பண்ணோம் இது ரெண்டுத்துக்கும். இப்போ 35 + 40 + 36 வருது. அது 111 X = 33,300 வரும். இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் X = 300 கிடைக்குது. 40 × 300 போடுறோம். 40 எப்படி வந்ததுன்னா, இந்த பியோட ரேஷியோ 40, அதான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40 கிடைக்கும். 40 × 300 12,000 தான் இதோட ஆன்சர். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கொஷினையும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.